இந்த தகிக்கும் வெயிலில் கொதிக்கும் குமுறலோடு தங்களுடைய கோபங்களை எல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் கட்சியினுடைய அடலேர்களே, தம்பி தங்கைகளே, தாய் தமிழ் உறவுகளே, எழுச்சி உரை கண்டன உரையாற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய எதிர்கால நம்பிக்கை, இளைஞர்களுடைய எதிர்காலம், அன்பு சகோதரர் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த புரட்சிகர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சற்றேறக்குரிய தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய சமூக கேடுகளை ஆளுகின்ற அரசின் துணையோடு அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற வன்முறையை, கொலைக்காடாக நடந்து கொண்டிருக்கின்ற நாட்டினுடைய அவல நிலையை, சட்ட ஒழுங்கு சிக்கல்களை தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரம் நடத்தி முடித்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய, தமிழகத்தினுடைய கொலை நகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்த 36 லட்சம் மக்களுக்காக இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அல்ல. அனைத்து தலைவர்களும் வாக்கு கேட்டு களமாடுவார்கள். தமிழக மக்களுடைய வாழ்க்கை கேட்டு களமாடுகிற செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற சொன்னால் எங்களுக்கு வாக்களித்தவர்களுக்கும், வாக்களிக்க இருப்பவர்களுக்கும், வாக்களிக்க மறுப்பவர்களுக்கும் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழக நலனுக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் ஏராளமான கட்சிகள் இருக்கிறது, இருவேறு அணியாக இருக்கிறது. ஒரு அணி ஆளுங்கட்சியில் இருக்கிறது, இன்னொரு அணி எதிர்கட்சி என்ற பெயரில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் ஒற்றை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்தியாவிலே நாம் தமிழ் கட்சி என்று சொன்னால் மிக இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக உள்ள திறத்தோடும் நேர்மையோடும் போராடுகின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது நாம் தமிழ் கட்சி தான். ஆக இவர்களுக்குத்தான் இந்த நாட்டிலே சூடும் சுரணையும் மானமும் ரோஷமும் இருக்கிறது என்று தொடர்ந்து வைப்பிக்கப்பட்டு வருகிறது. இதை ஏன் சொல்லுது சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகள் இருக்கிறது. அவர்களுக்கு வாக்களித்தவர்களும், அவர்கள் சார்ந்த கட்சியை சார்ந்தவர்களும், அவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் இந்த விலைவாசி உயர்வினால், இந்த படுகொலைகளினால், சட்ட ஒழுங்கு சீரழிவினால், மின்சார கட்டணத்தினால் பாதிக்கப்படுகிறார்களா இல்லையா? நாம் தமிழ் கட்சி ஏன் போராடுகிறது என்று பார்க்கிற வேளையிலே ஒரு இதனுடைய எதிர்வினை என்ன நடக்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒன்று நடக்கும். திராவிட திண்ணையிலே இருக்கக்கூடிய நிலைய வித்வான்கள், அப்படித்தான் சொல்லணும். இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் தொடர்ந்து பாட்டு போட்டு இருப்பான், அந்த நிகழ்ச்சியை போட்டிருப்பான். ஒரு சில நேரத்தில் அந்த வித்வான்கள் வராத நேரத்தில் நிலையத்திலே சம்பளத்துக்கு இருப்பான் சில பேர், அவனை கூட்டு கொஞ்சம் அந்த இடைவெளியை பிள்ளை பண்றதுக்கு பாடுங்கடான்னுவான். அந்த மாதிரி இந்த சில நிலைய வித்வான்கள் இருக்கிறார்கள். நாம் எதிரியை குறிவைத்து தாக்குகிறோம், எதிரியை அம்பலப்படுத்துகிறோம், அரசு என்கின்ற பெயரிலே மக்கள் மீது வன்முறை திணித்துக் கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சியை ஜனநாயகம் என்ற பெயரிலே கொன்று கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அம்பலப்படுத்துகிறோம். எதை சொல்லி நீ ஆட்சிக்கு வந்தாய், இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய், கையாளாக அரசாக இருக்கிறாயே என்று நம்முடைய பிள்ளைகள் கொதிக்க நெஞ்சோடு கோபத்தோடு பேசுகிறார்கள். இவர் பேசும்போது என்ன சொல்றான், செந்தமிழ் சீமான் ஏன் கத்தி பேசுகிறார், அவருடைய பிள்ளைகள் ஏன் கோபப்படுகிறார்கள்? இது அரை நூற்றாண்டு கால கோபம், எத்தனை காரணங்கள் பொறுப்பது, இனியும் பொறுக்க முடியாது என்கிற நிலைமையில்தான் அடி வயிற்றிலிருந்து கோபம் வருகிறது. அது ஏதோ செயற்கையாகவோ இட்டுக்கட்டியோ மேடைக்காகவோ ஒப்பனைக்காகவோ அல்ல. எங்கள் மக்கள் படுகின்ற துயரத்தை கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் மண்ணிலே திராவிடத்தை சொல்லி ஆரிய பூச்சாண்டி கேட்டு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சட்டம் சந்தி சிரிக்கிறது, பேய்கள் அரசாட்சி செய்தால் பிணந்தின்னும் சாஸ்திரங்களில் சொல்வார்களே, அப்படித்தான் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது, அப்படித்தான் அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக சொல்வது சொன்னால் 1970 வரையிலே இந்த தமிழகம் ஓரளவுக்கு தட்டு தடிமாறி சரியாகத்தான் அண்ணாதுரை காலம் மறைகின்ற வரையிலே இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி அதிகாரம் செம்மையாகத்தான் நடந்ததாக சொல்லலாம். ஆனால் 71 ஆட்சி அதிகாரத்திற்கு அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கெடுவாய்ப்பாக தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற கருணாநிதி அவர்கள் வந்தவுடனே பத்ரிநாத் என்கின்ற ஒரு IAS இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி சென்னையில் இருக்கக்கூடிய சேரி மக்களை கணக்கெடுக்க வேண்டும் என்று கணக்கெடுக்கிற போது அன்றைக்கு 1970
1202 சேரிகள் இருந்தது. அதிலே 48% பட்டியல் சமூகத்தை ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடிய தொல்குடி மக்கள் சென்னை நகரத்துடைய பூர்வகுடி மக்களாக இருக்கிறார்கள் என்ற அறிக்கை இன்றைக்கு சென்னை செஞ்சாறுகோட்டையிலே பத்ரிநாத் அறிக்கையிலே இருக்கிறது. அதே வேளையிலே சென்னையினுடைய எதிர்காலத்தை தண்ணீர் தேவை, நீர் தேவை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நீர் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கணக்கிடுகிற போது 474 நீர் ஆதாரங்கள், ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள், குட்டைகள் என்று இருந்தது. இன்றைக்கு அவையெல்லாம் எங்கே சென்றது? தமிழகத்தை தாண்டி தமிழகத்தை தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையிலே ஒரு 14 தொகுதிகள் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 14 தொகுதியிலே தீர்மானிக்கக்கூடியவர்களாக யார் இருந்தார்கள்? பட்டியல் சமூகம் என்று சொல்கின்ற ஆதி தமிழர்கள் இருந்தார்கள். அந்த 14 தொகுதியில் மட்டுமல்ல, சென்னையினுடைய மாவட்ட செயலாளராக திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி, பேராய கட்சியாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த மாவட்ட பொறுப்பிலே அந்த வட்டார பொறுப்பிலே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தார்கள். கட்சி பிரதிநிதி இருந்தார்கள், மாவட்ட பொருளாளர் இருந்தார்கள், செயலாளர் இருந்தார்கள். அவர்களை தாண்டி இங்கே அணுவும் அசைக்க முடியாது, அவர்களை தாண்டி வாக்கு சேகரிக்க முடியாது என்கிற நிலைமை வருகிற போது தான் இதை பிரித்தாலும் சூழ்ச்சியிலே இவர்களை இந்த மண்ணிலிருந்து அந்நியப்படுத்த வேண்டும், அவர் அனிகிலேஷன் என்று சொல்வார்களே, அப்படி அந்நியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குயுக்தியான கருணாநிதியுடைய குறுந்து சிறு மூளையினால் கிரிமினல் மூளையை ஒரு திட்டத்தை முன்வைத்தது. அதுதான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் என்று சொன்னால் குடிசையிலே இருப்பவர்களை மாடியிலே அமர்த்துவது என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு அன்னி சத்தியவாணி முத்தவர்கள் கண்ணீரோடும் கம்பளையோடும் எங்கள் மக்களை நீங்கள் வெளியேற்றுவதற்காக திட்டப்படுகின்ற சதி திட்டம், கருணாநிதி அவர்களே, ஒரு நிமிடமும் உங்கள் ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை ஆட்சி அதிகாரத்தை அமர்த்துவதற்கு திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் அங்கீகரித்ததற்கு எங்களுக்கு நீங்கள் தருகின்ற பரிசு இது என்று சொன்னால் உங்களை இந்த மக்கள் தூக்கி எறிகிற காலம் வெகு தொலைவிலே இல்லை என்று சொல்லி அன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியேறி வந்தார்கள். ஆனால் அந்த திட்டம், கருணாநிதி வகுத்து வைத்த திட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அரசு நடந்து கொண்டிருக்க சொன்னால் மிக இல்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிற போதெல்லாம் சட்ட ஒழுங்கு என்பது கேள்விக்குள்ளாகும். நீதித்துறையும் காவல்துறையும் கருணாநிதியுடைய கட்சியை சேர்ந்தவருடைய மாவட்ட செயலுடைய கரங்களிடத்தான் அது சட்டமாக இருக்கும், நடைமுறைப்படுத்துவதாக இருக்கும். அதற்கு நான் ஒரு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால் 1997 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேலவளவிலே மதுரை மேலவளவு சேர்ந்த முருகேசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிகாரத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை வருகிற போது அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மேலவரு முருகேசனை நானும் இன்றைக்கு அந்த அணியில் இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய சகோதரர் திருமாவளவன், சந்திரபோஸ் உள்ளிட்ட சாதி ஒழிப்பு ஐக்கிய தலைவர்கள் கருணாநிதி அவர்களை ஜூன் திங்கள் 25ஆம் தேதி நேரிலே சந்தித்து உங்கள் கட்சியை சார்ந்தவன் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியவில்லை, உள்ளாட்சியிலே அமர முடியவில்லை, அவனை அமர்வதற்கு பாதுகாப்பு தாருங்கள் என்று மேலவளம் முருகேசன் கொடுத்த மனுவை கொண்டு வந்திருக்கிறோம் என்று நாங்கள் கொடுத்தோம். ஆனால் விளைவு என்ன நடந்தது? ஒரு சட்டத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பிலே இருக்கின்ற கருணாநிதி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? அடுத்த ஒரு வாரத்திலே மேலவளு முருகேசனும் அவருடைய தோழர்களும் 7 பேரும் படுகொலை செய்யப்படுகிறார்கள். எங்களுக்கு ஆத்திரம் வருகிறது. தமிழகம் முழுக்க அதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக இளைஞர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்து போராடுகிற போது ஆயிரம் இளைஞர்கள் மீது, பட்டியல் சமூக இளைஞர்கள் மீது வழக்குகள் போட்டீர்கள், அடித்து நொறுக்கினீர்கள், சிறைப்படுத்தினீர்கள். உச்சபட்ச தண்டனையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே சிறையில் அடைத்தீர்கள். அதனுடைய ஒருவனாக அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே அடைக்கப்பட்டவனாகத்தான் அன்றைக்கு நான் அந்த சிக்கலை ஒடுக்குமுறையை சந்தித்தேன். ஆனால் அவர்கள் நினைத்தார்கள் இவனை ஒடுக்கிவிட்டால், இவனை அடக்கிவிட்டால் பட்டியல் சமூகத்துடைய கோபத்தை அடக்கிவிட முடியும், சட்ட ஒழுங்கை சீர் செய்துவிட முடியும் என்ற இருமாப்போடு சிறையில் அடைத்து கொடும் சித்திரவதைக்கும் தண்டனைக்கு ஆளாக்கினார்கள். அன்றைய ஒடுக்குமுறைதான் இன்றைக்கு பல கட்சிகளை தாண்டி, பல அரசியலை தாண்டி நாம் தமிழ் கட்சி என்கின்ற செந்தமிழ் சீமான் தலைமையிலான தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து நமக்கான அரசியல் களம் என்பது எங்களுக்கான கோரிக்கை எடுத்து பேசுகிறவன் எங்கள் குரலாக வாய் குரலாக ஒலிக்கின்ற செந்தமிழ் சீமானுடைய தலைமையில் தான் இந்த தமிழக அரசியலை வென்றெடுக்க முடியும் என்கிற புரிதல் அடிப்படையில் தான் இன்றைக்கு பட்டியலின இளைஞர்கள் எல்லாம் அணியணியாக சாதி மதங்களை கடந்து அணியமாகி கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி அன்றோடு முடிந்ததா? என்றைக்கெல்லாம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அணியமாகிறார்களோ, அரசியலாகிறார்களோ, அமைப்பாகிறார்களோ, அன்றைக்கெல்லாம் அவர்களை ஒடுக்குவதற்காக திட்டமிட்டு திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள் இந்த மண்ணிலே அரசியலை விதைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய
அதனுடைய சான்றுகள் பலவற்றை சொல்ல முடியும். நேர கருதியான ஒன்று சம்பவங்களை என்று சொல்லி மணல்மேடு சங்கர் என்பவன் அன்றைக்கு போராடி கொண்டிருந்தான். அவனை என்கவுண்டர் செய்யக்கூடாது என்று மோதல் படுகொலை போலி படுகொலை செய்யக்கூடாது என்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியலில் சமூக தலைவர்கள் எல்லாம் சென்று கருணாநிதியை சந்தித்து நாங்கள் அறிவற்றவர்களாக மனு கொடுத்தோம். ஆனால் அடுத்த சில நாட்களில் அவன் கொல்லப்படுகிறான். ஆக பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அல்லது தமிழ் தேசியத்தை சேர்ந்த இளைஞர்கள் தமிழக மக்களுடைய நலனுக்காக போராடுகள் என்று சொன்னால் அவனை குற்றவாளி என்று சொல்வாய், கிரிமினல் என்று சொல்வாய், ரவுடி என்று சொல்வாய், அடாவடிக்காரன் என்று சொல்வாய். இதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு சூடும் சொரணையும் ரத்தத்திலே இட்டு போய் இருக்க வேண்டும். இந்த சூடும் சொரணையும் மங்குவதற்காகத்தான் சீனத்திலே எப்படி சிங் பரம்பரையிலே அபினை ரேஷன் கடைகளை கொடுத்து மக்களை மடையர்களாக்கி அவர்கள் செயலாற்றுவதாக ஆக்கி வைத்தார்களோ அப்படித்தான் தமிழக மண்டிலே சாராயத்தை அரசை விற்கிறது. அடுத்த திட்டமாக அவர் ரேஷன் கடைகளை விற்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெரிய அயோக்கியத்தனத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இன்னும் நம்பிக்கொண்டிருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எண்ணிக்கொள்ளுங்கள், உங்கள் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக இன்றைக்கு இளைஞர் பெரும் ஆற்றல் அநியமாகிக் கொண்டிருக்கிறது. அது ஏதோ கோபாலபுரத்தை நோக்கி வருகிறது என்ற பொருள் அல்ல. கோபாலபுரத்தை நோக்கி வருகிறது சொன்னால் உங்கள் கோட்டை கொத்தளங்களை இடித்து நொறுக்குவதற்கான அணியமாக இருக்கும். அது செந்தமிழ் சீமான் தலைமையிலான படை செஞ்சாறு கோட்டையிலே அவரை அமர்த்துகின்ற படையாகத்தான் இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர், என் அன்புக்குரிய சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவருடைய கடந்த காலம் என்னவாக இருக்கட்டும், ஆனால் பௌத்த மண்டியை ஏற்றுக்கொண்டு இதுகார வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி வாழ்கின்ற வாழ்க்கை நேர்மையாக சத்தியத்தின் வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக மக்களை அணியப்படுத்தி அரசியல் படுத்தி பௌத்தத்தை சொல்லி தமிழ் தேசிய அரசியலை சொல்லி திராவிடத்திற்கு எதிரான அரசியலை விதைத்தான் என்பதற்காக அன்றைக்கு மணல்மேடு சங்கரை கொண்டவர்கள், சென்னையிலே ஆரிய சங்காரன் என்கின்ற ஒரு போராளி, திராவிடத்தை எதிர்த்தவர், அன்றைக்கு 70களிலே கருணாநிதி தலைமையிலான காவல்துறை அடையாளம் தெரிய படமாக திண்டிவனத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு நள்ளிரவை திரும்பி வருகிற போது லாரியை விட்டு அடித்து சாகடித்தீர்கள். ஆக ஜனநாயகம் குரல்களை எழுகிற போதெல்லாம் ஒன்று நீங்கள் ஜனநாயகம் பேசுகிறீர்கள், ஜனநாயக பேசுடைய குரல்களை நசுக்குவீர்கள், எல்லாம் அடித்து கொள்ளுவீர்கள், கொண்டு விடுவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ளுகிறீர்கள், கொன்றிருக்கிறீர்கள். இது போலீசுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரியவில்லை, தெரியாது என்று சொன்னால் அபத்தம் என்று சொல்கிறேன். இல்லை என்று சொன்னால் உங்கள் உளவுத்துறையும் காவல்துறையும் தோற்றுவிட்டது என்று ஒத்துக்கொள்ளுங்கள். எங்களுக்கான தீர்வை, ஆம்ஸ்ட்ராங் நீதிக்கான தீர்வை பட்டியலின மக்கள் மட்டுமல்ல தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் பிள்ளைகளும் அதற்கான நீதிக்கான விடையை வெகு விரைவில் தருவார்கள். இன்னைக்கு நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான தீர்வு வரும் என்று. நாங்கள் எல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் மக்களை அணியப்படுத்தி இந்த நீதிக்கான போராட்டத்தை ஜனநாயக வழியிலே போராடுகிற போது அவனை குற்றவாளி என்று சொல்கிறாய், அவனை ரவுடி என்று சொல்கிறார். தம்பி ரஞ்சித், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மக்களை அணியப்படுத்தி ஒரு நீதிக்கான பேரை நடத்துகிற போது அதற்கு குயைத்து விளைக்கிறாய், குறுக்கு புத்தி ஓட்டுகிறாய், குறுக்கு சால் ஓட்டுகிறாய், அவனை சங்கடப்படுத்துகிறாய், அவனை அம்பலப்படுத்துகிறாய், நீலசிங்கி என்று கொச்சைப்படுத்துகிறாய். இந்த நாட்டிலே நீதிக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை அந்த சட்டம் எங்கள் மக்களை, எங்களை, எங்கள் உரிமைகளை காக்கவில்லை என்று சொன்னால் இந்த சட்டம் எங்கள் கால் தூசுக்கு சமம் என்ற நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம். இளைய தலைமுறை, எதிர்கால இளைஞர்கள் அதை தீர்மானிப்பார்கள். இந்த எந்த ஆயுதம் எடுப்போம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. என் எதிரி தீர்மானிக்கின்ற வகையிலே நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். அத்தகைய நிலைமையை தள்ளிவிடாதீர்கள். அருமை ஸ்டாலின் அவர்களே, எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வரலாற்று தமிழக வரலாற்றை பெற்றிருக்கின்றோம். இந்த கழகத்தை எப்படி தொடக்க போகிறோம்? எத்தனையோ கண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு யூடியூபில் நிறைய செய்திகள் நமக்கு எதிராக போடுவார்கள். ஆனால் அவனுக்கு சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவரை கேட்கிறார், ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு செய்தியாளர் கேட்கிறார். என்னவென்று கேட்கிறார்? ஐயா முதலமைச்சர் அவர்களே, திடீரென்று மின்கட்டத்தை ஏற்றி விட்டீர்களே என்று கேட்கிறார். அதற்கு ஸ்டாலின் பதில் சொல்கிறார். அருமையான பதில், அவர் அடிக்கடி சிறப்பான பதிலா சொல்லுவாரு. நம்ம யூடியூப்காரர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் கண்டென்ட் ப்ரொவைடர் இன்னைக்கு தமிழகத்தில் முதன்மையா இருக்கிறது அவர் தான். அதுல அண்மையில ஒரு சமீபத்தினுடைய கண்டென்ட் என்ன சொன்னா, நாங்க தான் என்னது அது டெல்லி ஒரு கூட்டம் நடந்தது. என்ன கூட்டது? நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்க புறக்கணிச்சிட்டோமே. ஐயா நாங்க மின் கட்டணத்தை பற்றி நாங்க தான் ஒட்டுமொத்தா புறக்கணிச்சிட்டோமே. அப்படி சொன்ன உடனே சில புரட்சி புயல்கள் கோபாலபுரத்து திராவிட திண்ணையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைய வித்வான்கள் உடனே ஆர்த்து எழுந்ததற்கு நாளைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்காரனை பார்த்ததில்லை என்று. ஆனால் 2022 21 ஆட்சிக்கு வந்தார். 22 நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிற போது அவர் என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் வருகிறது, நான் செல்ல முடியவில்லை என்று சொன்னார்.
23 நிதி ஆயோக் கூட்டம் வருகிற போது நான் வெளிநாடு பயணத்தில் திட்டமிட்டுக் கொண்டு என்னால் பங்கேற்க முடிய சொன்னார். இப்பொழுது தமிழகம் என்ற பெயர் விடுபட்டு விட்டது. என்ன பாசம் பாருங்க, தமிழகம் என்ற பெயர் விடுபட்டு விட்டது, அதற்காக போகவில்லை சொன்னார். ஆனால் சிக்கல் என்ன சொன்னா, இங்க நம்முடைய பிள்ளைங்க கலந்து கட்டி அடிக்கிறான். தமிழ்ல பேசுறான், இந்தியில பேசுறான், இங்கிலீஷ்ல பேசுறான், அனைத்து மொழிகளை பன்மொழி வித்தகராங்க தங்களுடைய கருத்துக்களை அனைத்து மக்கள் மன்றத்திலே எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சிக்கல் சொன்னால், வடநாட்டிலே சென்று அனைத்து தலைவர்களும் இருக்கின்ற ஒரு அரங்கத்திலே அவர் கருத்துக்களை பதிவிட முடியாது. அந்த சிக்கல் வரும், அங்கே அம்பலப்பட்டு போவார். அவர் உருவாக்கி வைக்கின்ற பிம்பம் சிதைந்து விடுவதற்காக அவர் தவிர்த்தார ஒழிய தமிழ் மீது உள்ள பற்றினாலோ தமிழகத்தினுடைய பற்றினாலோ அல்ல. அந்த அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தை ஒரு போதை மாநிலமாக, இளைஞர்களை சத்தத்தவர்களாக, இளைஞர்களை நீர்த்து போனவர்களாக, இட்டு போனவர்களாக மாற்றுவதற்காகத்தான் சீனத்திலே ஷாங்காய் சேக்கினுடைய தலைமையிலான அரசு அன்றைக்கு எப்படி போதை மருந்துகளை கொடுத்து மக்களை மடைகளை ஆக்கிறார்களோ, மந்தைகள் ஆக்கிறார்களோ, அப்படித்தான் இன்றைக்கு இந்த அரசு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவு கோரும் நாம் தமிழ் கட்சி அதை இந்த முடிவுரை எழுதும். அன்றைக்கு செந்தமிழ் சீமான் செஞ்சார் கோட்டையிலே அமருவான். உங்கள் நாட்கள் எழுதப்படுகிறது. நாம் தமிழர்.